சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள் தரும் திருஞான சம்பந்த பெருமானார் திருவடி போற்றி. திருஞான சம்பந்த பெருமானார் திருவாய் மலர்ந்தருளிய இரண்டாவது தமிழ் வேதம் திருக்கடைக்காப்பு திரு மயிலாப்பூர் இந்த தலத்தில் அருளிய ஒரு பாடல். ஞானசம்பந்த பெருமான் திருவொற்றியூர் அருகில் உள்ள தலங்களை எல்லாம் தரிசித்து வருகிறார் மயிலாப்பூருக்கு. அப்படி மயிலாப்பூருக்கு வரும்பொழுது சிவநேச செல்வர் அவருடைய தனது மகள் ஞானசம்பந்தருக்காக மணமுடித்து கொடுக்க வேண்டும் ஞானசம்பந்த பெருமானுக்கு என்று வளர்த்து வருகிறார். அந்த பெண் இறந்து விடுகிறாள். இறந்த பெண்ணுடைய சாம்பலை ஒரு குடத்திலே வைத்து ஞானசம்பந்த பெருமான் வருவரை சிவநேச செட்டியார் காத்திருக்கிறார். அப்படி வந்தவுடன் ஞானசம்பந்த பெருமானாருக்கு இந்த செய்தியை தெரிவிக்கிறார்கள். இந்த பெண் இங்கு நடக்கின்ற திருவிழாவையெல்லாம் காணாமல் போய்விட்டாலே, நீ திரும்ப வர வேண்டும், இப்படி பார்க்காம போயிட்டியே அப்படின்னு சுவாமி இந்த தலத்தில் அருளிய இந்த அற்புத பதிகம் இது. இதை ஓதினால் திருமண தடைகள் நீங்கும், நமக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தில் இங்கு நடக்கின்ற ஒவ்வொரு மாதமும் ஒரு திருவிழா நடந்து கொண்டே இருக்கும். அந்த திருவிழாக்கள் அனைத்தையும் ஞானசம்பந்தர் தன்னுடைய பாட்டிலே 12 மாதங்களும் அந்த திருவிழாக்களை சொல்லிக்கொண்டே வருவார். இந்த முதல் பாடலில் அனைவருக்கும் அன்னம்பாளிப்பு நடக்கும். அதை தான் இந்த பாடலில் சொல்கிறாரு. திருச்சிற்றம்பலம். இதனுடைய பண் சீக்காமரம். மட்டிட்ட புன்னயம் கானன் மடமயிலை, மட்டிட்ட புன்னயம் கானன் மடமயிலை, கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான், கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான், ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பண்கணத்தார்க்கு, ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பண்கணத்தார்க்கு, கட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய், ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு, கட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். திருச்சிற்றம்பலம். இந்த பாடலில் மட்டு அப்படின்னா கல், காணல் அப்படின்னா கடற்சோலை, மடமயிலை அப்படின்னா கட்டு இளமயில்கள் ஆர்ப்பரிப்பும் இந்த மயிலாப்பூர். இந்த திருக்கோயிலில் மயிலாப்பூர் என்பதன் மறு உரு மயிலாப்பூர். மயிலாக பெருமான் இங்கு இருந்தார் என்பது மயிலாப்பூர். அதனால் இங்கே கோயில் கபாலீச்சரம் அப்படின்னு இந்த கோயிலுக்கு ஒரு பெயர் இருக்குது. இந்த பாட்டில் சுவாமி இந்த பூம்பாவையாகிய பெண், இந்த சிவநேச செட்டியாருடைய பெண்ணை பார்த்து, இங்கே நடக்கிற திருவிழாவை பார்த்துவிட்டு காணாது செல்வது முறையோ, நீ திரும்பி வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பாடல் அமைந்தது. பூம்பாவாய் தேன் பொருந்திய அழகிய புன்னை மரச்சோலைகள் சூழ்ந்ததும் இளமயில்கள் அரவாரிப்பதுமான இந்த ஊரில் மயில்கள் நிறைய இருந்ததுதான். அதான் மயிலாப்பூர் ஊரில் உள்ள கபாலீச்சரம் என்னும் கோயில். இந்த கோயில் இருந்த இடத்துக்கு பேர் கபாலீச்சரம். ஏன்னா இங்கே இருக்கிறது கபாலீஸ்வர பெருமான். இந்த கபாலீச்சரம் என்னும் கோயிலில் விருப்பத்தோடு அமர்ந்தவன் மீது நெருக்கமான அன்புடைய மகேஸ்வரர்களுக்கு திருவிழா காலங்களில் அன்பர்கள் அமுது செய்விக்கும் காட்சிகளை காணாது செல்வது முறையோ, நீ திரும்பே வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலில் சுவாமி அருளுகிறார். நிகழ்வது புரட்டாசி மாதத்தில் இங்கே நிகழ்வது இந்த நிகழ்வு. முதலாக ஒவ்வொன்றிலும் நிகழ்த்தும் திருவிழாவின் சிறப்பு
மேல் வரும் இதுக்கு உள்ள பாடல்களில் எல்லாமே அந்த ஒரு மாதம் நடக்கின்ற அந்த திருவிழாக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆக இந்த பதிகத்தை நாம் உணர்ந்து படித்தோமேயானால் இங்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது, எந்தெந்த மாதத்தில் என்னென்ன திருவிழா நடக்கிறது என்பது ஞானசம்பந்த பெருமானே தன்னுடைய திருவாயால் நமக்கெல்லாம் அருளுகிறார். போவாயோ அப்படின்னு கேட்டு அடுத்து வருவாய் என்ற அருளி செய்தார். அதுதான் இந்த பாடல். கட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் திரும்பிய வா என்று அருளினார். 10வது பாடலில் அந்த சாம்பல் உள்ள குடம் உடைந்து எலும்பு இருந்தது அப்படியே பெண்ணுருவாக எடுத்து பூம்பாவையாக வெளியே வந்து அற்புத நிகழ்த்திய ஞானசம்பந்த பெருமான் மயிலாப்பூரிலே சிவபெருமான் சன்னதியில் இந்த பூம்பாவை ஒரு சின்ன கோயிலாக அங்கே இருப்பாங்க. நம்மெல்லாம் போனால் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலம். அங்கு நடந்த அற்புதங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆக இந்த பாடலில் பெருமான் நமக்கு அந்த கபாலீஸ்வரராக அங்கே இருக்கும் பொழுது அங்கே என்னென்ன தேன் பொருந்திய சோலைகள் அழகாக இருந்தது, புன்னை மர சோலைகளும் நல்லா நிறையா இருந்தது. அந்த இளமையான மயில்கள் எல்லாம் அந்த ஊரிலே நிறைய ஆர்ப்பரித்து நடனமாடிது. அதனால் அந்த ஊரினுடைய அழகையெல்லாம் சொல்லிட்டு கபாலீஸ்வரராக கோயில் கொன்று வீற்றிருக்கின்ற இந்த பெருமானுடைய இந்த அன்னம்பாளிப்பு விழாவை காணாமலா நீ போயிட்டாய் பூம்பாவாய் திரும்பி வருக அப்படின்னு எம்பெருமானுக்கிட்ட விண்ணப்பம் வச்சு பூம்பாவையை உயிர் பெறச் செய்த அற்புத பதிக இது. ஆகவே இதையெல்லாம் நாம் சிவபெருமானாரிடத்தில் பொருள் உணர்ந்து பாடி வாழ்வில் நல்லனவற்றை எல்லாம் பெற்று நலமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை நாம் எல்லாம் பேசியும் நினைந்தும் மகிழ்வோமாக. சிவா திருச்சிற்றம்பலம்.